வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் ரெசிபி மாம்பழ பாயசம் பண்ண போறோம். இது வந்து மாம்பழ சீசன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த பாயசம் வந்து ரொம்ப சிம்பிள், ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். பொதுவாவே இந்த மாம்பழத்தோட வாசனை, இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாயசம் பண்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம். இந்த குவிக்கா பிரசாதத்தை ரெடி பண்ணிட்டோம்னா ரிலாக்ஸா கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து நம்ம பூஜையும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த ஆடி வெள்ளிக்கான பிரசாதம் மாம்பழ பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் மாம்பழம் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன். புளிப்பு இல்லாத கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டா இருக்கிற மாம்பழம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். தோல் சீவிட்டு பொடியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தோட அளவு வந்து மாம்பழம் நல்லா ஸ்வீட்டா இருந்ததுன்னா வெல்லம் கம்மியா போட்டுக்கலாம். ஒருவேளை மாம்பழம் கொஞ்சம் புளிச்சது அப்படின்னா வெல்லம் நம்ம அதிகப்படுத்தி போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சும் இந்த பாயசத்துல சேர்த்துக்கலாம். பாயசத்தோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காவும் கிரீமியாவும் இருக்கும். இல்ல இதை அரைச்சிட்டு நம்ம திக்கான தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நுரைச்சி வந்தா போதும், நமக்கு பாகு எதுவும் வர வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை தண்ணி, அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழ பீசஸ் சேர்த்துப்போம். இதை நம்ம மிக்சியில அரைச்சி பேஸ்ட் மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஆனா பீசஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாயசம் சாப்பிடும்போது இந்த சின்ன சின்ன பீசஸ் நமக்கு வாயில கடிப்படும் போது நல்லா இருக்கும். அதனால நான் பீசஸா கட் பண்ணிருக்கேன். இந்த வெள்ளை தண்ணியில இந்த மாம்பழ பீசஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மாம்பழ பீசஸ் பாருங்க வெள்ளை பாகுல நல்லா கொதிச்சாச்சு. மாம்பழம் நல்லா ஷைனிங்கா கொஞ்சம் கலரும் மாறி வந்திருக்கு. இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துடலாம். நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தா போதும். பாருங்க லேசா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடுறதுக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரியும் பாதாமும் பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நெய்யில கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். முந்திரி பாதாம்லாம் லேசா கலர் மாற ஆரம்பிச்சாச்சு. இதுல கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பாதாமோட சேர்த்து இந்த திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்யில வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்துடலாம். ஆடி வெள்ளி பிரசாதம் மாம்பழ பாயசம் சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிடலாம். ஆடி வெள்ளிக்கான பிரசாதம் மாம்பழ பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். இந்த கலர் வாசனை பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்ஷனா இருக்கு. அருமையா இருக்கு பாயசம். நல்ல இந்த மாம்பழ வாசனை, மாம்பழத்தோட கலர், நம்ம இதில் சேர்த்துருக்கிற வெல்லம் எல்லாம் சேர்ந்து பர்ஃபெக்டா இருக்கு. இந்த பாயசம் சாப்பிடும்போது நம்ம நெய்யில வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா முந்திரி பாதாம் திராட்சை எல்லாமே, அது அழகா வாயில கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் கூட நம்ம மஸ்க் மெலன், பிஸ்தா இதெல்லாம் கூட பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நட்ஸ் நல்லா கட் பண்ணி போடும்போது நமக்கு சாப்பிடும்போது மாம்பழம் சாஃப்டா இருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும், ரொம்பவே அது டேஸ்டா இருக்கும். இந்த மாம்பழ பாயசத்தை நிறைய விதத்துல பண்ணலாம். சாப்பிடும்போது நமக்கு இந்த மாம்பழ பீசஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். சில பேருக்கு பாயசம் வந்து கிரீமியா இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாம்பழத்தை மிக்சியில கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம பாயசத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயசம் இன்னும் கிரீமியா இருக்கும். தேங்காய் பாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்திருக்கேன். இதை இன்னும் ரிச்சா பண்ணணும் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் ஊற வச்சு சேர்த்து அரைச்சி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்காம சாதாரணமா நார்மல் பால் சேர்க்கணும் அப்படின்னா பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிடணும். இந்த பாயசத்தையும் கொதிக்க வச்சுட்டு இதுவும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த பாலை நம்ம இதுல கலந்துக்கலாம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு
இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாம்பழ பாயசம் பண்ணி நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா அருமையா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.